பார்வதி அம்மா பேசுகிற தாய் இந்தியா நாடு. டெல்லியிலேருந்து நீதிமன்றம் தமிழ்நாடு வரைக்கும் கேட்டுக்கோப்பா. நீதிமான் இங்கிலீஷ் நீ வச்ச தேதியில 1ஆம் தேதி நீதிமன்ற கோர்ட்டில் காலை வைப்பார். இதுக்கப்புறம் என்ன நடக்குன்னு பார். டெல்லி டு தமிழ்நாடு வரைக்கும் நீதிமான் காலை வைப்பார். பையனோட வந்து காலை வைப்பார். உள்ள ஆஜரானும்ல விடமாட்டார். உள்ள நின்று முழிச்சு பார்த்துட்டு போய்கிட்டே இருப்பார். முக்கால் சத்தியம் புரியுதா? நீதிமான் தாய் இந்தியா நாடு முழுவதும் நீதிமன்றம் கோர்ட்டு ஒரு கோர்ட்டில் காலை வச்சாலே போதும்ட்டார். அனைத்தும் தப்பு கணக்கு இருந்தவன அப்படியே இப்ப வர்ற நோய் தாக்கத்தில் அப்படியே சரஞ்சரமா குடும்பமே வேறு வேற அறுத்து எறிஞ்சிருவேன். கையெடுத்து கும்பிடுறவன மன்னிப்பு கொடுப்பேன். ஆனா இப்ப மன்னிப்பு கிடையாது. தப்புக்கு மேல தப்பு செஞ்சு எழுத்தால அசிங்கம் பண்ணி வச்சிருக்கான். புரியா? தமிழ்நாட்டில் உள்ளவன் சீக்கிரமாக டெல்லியில இருந்து இவனுக்கு ஒரு பதில் அடிப்பான், பதில் போடுவான். இவனை விடமாட்டான். அப்படித்தான் அவனை ஏத்தி இவனை கசக்க விடுவார். ஐயா கசக்குடா தமிழோட அப்படின்னு ஐயா கணக்கு உள்ள போன உடனே அவன் நுப்பாட்ட மாட்டான். எல்லா வானர போட திறந்து விட்டுருவான். ஓட்டுடா தமிழ்நாடு உட்காந்துட்டாருடா, அவர்கிட்ட முடியாதுடா, உலக நாடு அழிச்சு விடுவார். அந்த வார்த்தை உருவா வார் தமிழ்நாடு நொறுக்கி விட்டுருவார். தமிழ்நாட்டில் இதே சோழியா கணக்கு எடுத்துக்கிட்டே இருக்கான். புரியா? அரசியல்வாதி கீழே வழக்கறிஞர்ல இருந்து முழிச்சு பார்த்து கொண்டே இருக்கான். கசக்கி புளிஞ்சிருவார். நீதிமன்றத்தில் நீதிமான் காலை வச்சா சோழி முடிஞ்சடா, முக்கால் சத்தியம் முடிஞ்சடா. பத்தாண்டா காலை வைக்காரு பூமியில இப்பத்தான் காலை வைக்காரு. நீதி 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 என் பிள்ளைக்கு அநியாயப்பட்டு வச்சிருக்கான். என் பிள்ளையே கேட்கான் நீதி, எனக்கு நீதி தான் வேணும் அப்படின்னு. அப்ப அவர் விடுவாரா? அநியாயப்பட்டவரா இன்னையிலிருந்து கருவு அறுத்துருவார். இன்று சிவராத்திரி கணக்கு முடிஞ்சு போச்சு. 7 செம்பத்து சத்திய வாக்கு முடிஞ்சு போச்சு. கணக்கு முடிச்சுட்டார். முடிஞ்சு போச்சுடா. நீதிமான் கணக்கு தாண்டா, நீதிமான் தாண்டா உலக நாடு நடத்துவார். நீதிமான் நீதி தவறி நடத்துறவனுக்கு தண்டனை சீக்கிரமா அழிஞ்சு போவான். 2 கண் பார்வை இழந்து போவான். மண்டை மூளை சேலை இழக்க விட்டுருவார். அதுதான் வவ்வா 13 வவ்வா கைலாசத்திலிருந்து விட்டுட்டார். புரியுதா? தலைகீழ போதா, தலைகீழ தொங்குதா, தலைகீழ சவுண்டு கொடுக்கா, தலைகீழ பறந்து போய் சாப்பிட்டு உணவு எடுத்து சாப்பிட்ற உணவு ஒரு வாய், கழிக்கிறது ஒரு வாய், வாய் வழியே தான் கழிக்கும். அந்த பவரை காய்ச்சல விட்டாச்சுன்னா சோழி முடிஞ்சடா. கால் சத்தியம் வையப்பட மாட்டேங்க. முக்கால் சத்தியம் நீதிமன்ற கோர்ட்டில் கால வைப்பாரா, பாரத்தை வைப்பாரா, பையனோட வருவாரா, என் வாரிசோட வருவாரா, கால வைப்பாரா பூமியில. முக்கால் சத்தியம் நீதிமன்ற கோர்ட்டு உலக நாடு நொறுக்கி போகும். முக்கால் சத்தியம் தாய் இந்தியா நாடு முழுவதும். தமிழ்நாட்டில் கணக்கு பார்க்கலையா? நீ தமிழ்நாட்டில் நீதிமன்றத்தில் பார்க்கலையா? உட்கார்ந்துருக்காங்கல்ல, தப்பு மேல தப்பு செய்யாத. அதனால நீ இட்ட கையெழுத்த கைலாசத்திலிருந்து கூப்பிடுறா, என் உள்ளே கூப்பிடுறான்னு அவன் மனசுல உட்கார்ந்து கையெழுத்த போட்டு இட்டான். இப்ப அதுதான் இவருடைய கணக்கு, இவருடைய பவர். புரியா? நீதிமான் உள்ள வாராரு. நீதிமான் வந்தா என்ன நடக்கும்? உறிஞ்சிக்கும். முக்கால் சத்தியம்.